வெல்கம் பேக் டு குவெஸ்ட் இங்கிலீஷ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சிலபஸில் இருக்க ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரோஸ் பார்த்துருந்தோம். ஸோ த போயம் இஸ் லைஃப். ஸோ இந்த லைஃப் போயம் யார் எழுதுனாங்க அப்படின்னா ஹென்ரி வான் டைக் அப்படிங்கிற ஒரு யூஎஸ் ரைட்டர் எழுதியிருக்காரு. போயட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கும். யூ கேன் ரீட் தட். வாட் ஆர் தி கீ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஃப்ரம் திஸ் போயம்? இந்த போயம் படித்தோன்னா நம்ம என்னென்னலாம் கீ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக எழுத முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லைஃப் இஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப்பை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மார்னிங் ஃபுல் பாஸ்ட்டை பற்றி யோசித்து எந்த யூஸ்ஃபுல்லும் இல்லை, அதை பற்றி ஒரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லைஃப்பை வந்து கரேஜ் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அன்சர்டைன் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இப்போ நம்ம ஒரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹாப்பினஸ் நம்ம லைஃப்பில் இருந்தால் தான் நமக்கு அது ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜினேஷன் இருக்கணும். அந்த இமேஜினேஷன் வந்து ஒரு பியூராகவும் ஃபியர்லெஸ்ஸாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நியூ ஃப்ரெண்ட்ஸ், நியூ அட்வென்ச்சர்ஸ், நியூ எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் இருக்கும்போது தான் நம்ம லைஃப் இன்னும் என்ரிச் ஆகும், அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது. அண்ட் த லாஸ்ட் இஸ் வி ஆல்வேஸ் ஹாவ் த ஹோப் ஃபார் த ஃபியூச்சருக்கான நம்பிக்கையும் அதுக்கான டிட்டர்மினேஷனும் நம்மக்கிட்ட வேணும் அப்படிங்கிறது தான் இந்த போமில் இருக்க கீ பாயிண்ட்ஸ். யூ கேன் யூஸ் தீஸ் கீ பாயிண்ட்ஸ் அஸ் ஹெட்லைன்ஸ். டைட்டிலாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை மாறலாகவும் எழுதிக்கலாம், மெசேஜாகவும் எழுதிக்கலாம். இது எழுதும்போது யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் மோர் மார்க்ஸ். ஓகே, லெட் மீ கிவ் த ப்ரீஃப் சம்மரி ஆஃப் திஸ் ஃபஸ்ட் ஸ்டான்ஸா. ஃபஸ்ட் ஸ்டான்ஸால் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா லைஃப்பை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தெர் ஆர் 2 different ways of life. ஒன்று வந்து எக்ஸிஸ்டிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் லிவிங். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங்னா நம்ம சாப்பிட்றோம், தூங்குகிறோம், மூச்சு சுவாசிக்கிறோம் அண்ட் வேலைக்கு போகிறோம், இதெல்லாம் தான் எக்ஸிஸ்டிங், நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறது. ஸோ லிவிங்னா என்னென்னா வி ஹாவ் டு அக்செப்ட் த சாரோ அண்ட் ஜாய். ரெண்டுத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை வாழ்கிறது தான் ஒரு லிவிங் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த poet says does not mourn for the lost in the past. பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்காக நம்ம வருத்தப்பட்டுருக்கூடாது அப்படிங்கிறாங்க. நோ யூஸ் ஆஃப் க்ரைங் ஓவர் ஸ்பாயில்டு மில்க். ஒன்ஸ் அந்த போயிடுச்சு, பாஸ்ட்டில் நடந்துச்சுன்னா அதை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் நோ யூஸ் ஆஃப் திங்கிங் அபவுட் த ஃப்யூச்சர். ஸோ யூ ஹாவ் டு லிவ் யுவர் கரண்ட் லைஃப். நெக்ஸ்ட்டு த poet says people do not take risk due to fear. ஸோ நம்ம பயத்தினால எந்த ரிஸ்க்கும் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறத poet சொல்லியிருக்காங்க. ஒரு 2 விஷயந்தான் நடக்கும். தெர் ஆர் 2 பாசிபிள் அவுட்கம்ஸ். என்னென்னா, ஒன்று நம்ம அதில் சக்ஸஸ் ஆகும், இல்லைன்னா அதில் நம்ம ஃபெயிலியர் ஆகும். பட் நம்மளோட திங்கிங் என்ன இருக்குன்னா த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயில். எங்கே நம்ம தோற்று போயிடுவோமோ அப்படிங்கிற பயத்தினாலேயே பீப்புள் தே டு நாட் டேக் ரிஸ்க், தே ஆர் ஸ்டேயிங் இன் தேர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறதும் அந்த poet சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த யூத் ஏஜையும் நம்மளோட ஓல்டு ஏஜையும் வி ஷுட் என்ஜாய் தெம் ஈக்குவலி. ரெண்டுத்தையுமே நம்ம ஈக்குவலாக என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம ஜேர்னி ஆஃப் லைஃப்பை வந்து ஒரு ஹாப்பியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக இந்த ஸ்டான்ஸாவை என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, லைஃப் டஸ் நாட் ஸ்டாப் ஃபார் எனி ஒன். யாருக்காகவும் நம்மளோட வாழ்க்கை காத்திருக்காது அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் சொல்லி இந்த poet முடிக்கிறார். வி மூவ் ஆன் டு த செகண்ட் ஸ்டான்ஸா. செகண்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் அவர் லைஃப் வி ஹாவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நம்மளோட லைஃப்பில் முன்னேற்றமும் இருக்கும், சர்க்கிளும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஜேர்னி ஆஃப் லைஃப் எவ்ரிதிங் இஸ் அன்சர்டைன். நம்மளோட வாழ்க்கையில் எதுவுமே நம்ம யூகிக்க முடியாது, இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வி கேனாட் வேக் அப் அண்ட் டிசைட் வெதர் இட் இஸ் அ குட் டே ஆர் பேட் டே. நம்ம எந்திரிக்கும் போதே அது நல்ல நாளாக முடிய போகுதா கெட்ட நாளாக முடிய போகுதா அப்படிங்கிறத நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது. The next thing the poet shares with us is it takes up and down to the hill. ஓகே, இது மேலேயும் கூட்டிகிட்டு போகலாம், இல்லை கீழேயும் நம்மளை கொண்டு வரலாம். பட் த கான்ஃபிடென்ஸ் டு வாக் டுவர்ட்ஸ் த ஹில். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறல, ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் அந்த பேர்ட் ஃபஸ்ட்டு பறக்க ஆரம்பிச்சதில்ல, அந்த மாதிரி நம்ம அந்த ஹில்லுக்கிட்ட போகணுன்ற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எப்போ கான்ஃபிடென்ஸோடு எடுத்து வைக்கிறோமோ அப்போவே வி ஹாவ் த courage to face our life அப்படிங்கிறத the poet சொல்லியிருக்காங்க. And next the poet compares the life between the adulthood and boy as a child. ஓகே, குழந்தைய இருக்கும்போது we have great
ட்ரீம்ஸ், வி ஹாவ் கிரேட் இமேஜினேஷன். ஒரு யூனிகார்ன் வச்சு நம்ம வேர்ல்டே ட்ராவல் பண்ணி வந்துடலாம் அப்படின்லாம் கூட வி கேன் இமேஜின். பட் ஒன்ஸ் இட் டர்ன் இன்டு அடல்ட்ஹுட், டீனேஜ் நெருங்கும்போது லைஃப் பிகம் ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஒர்க் என்னது, ஜாப் என்ன ஆக போகுது, இல்லை ஃபேமிலி எதையுமே நம்ம எப்படி செட்டில் ஆக போகிறோம், இது எல்லாத்தையுமே வி காட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அப்படிங்கிறத த போயட் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பாயாக இருக்கும்போது வி ஹாவ் டு மேக் அ நியூ ஃப்ரெண்ட்ஷிப், வி ஹாவ் டு ஹாவ் அ ஹை அட்வென்ச்சர், எக்ஸ்ப்ளோரேஷன், இது எல்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத த போயட் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஹி டாக்ஸ் அபவுட் க்ரௌன். க்ரௌன்னா என்னது, ஒரு நம்மளை டாப்பாக உணர வைக்கும். உலகத்திலே நம்ம தான் டாப், ஒரு கிங் அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். பட் சம்டைம்ஸ் இட் ஹேஸ் லீஸ்ட் வேல்யூ. அதுக்கு வெறும் க்ரௌனாக மட்டும் பார்த்தோன்னா அதுக்கு எந்த வேல்யூவும் கிடைக்காது. வி ஹாவ் டு ஆட் த வேல்யூ இன் அவர் லைஃப் ஆல்சோ. அப்போ தான் நமக்கான மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த போய்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு, ஹார்ட் வில் ஹாவ் த கரேஜ் அண்ட் குவெஸ்ட் ஃபார் அவர் லைஃப். நம்ம ஃபெய்த், தன்னம்பிக்கையோடையும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதையும் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரஃப் ரோடு, நம்ம போகிற பாதை ரஃப்பாக இருந்தாலும் இட் வில் ஒன் டே டேர்ன் இன்டு அ ஸ்மூத்தர். ஒரு நாள் அது நல்லபடியாக மாறும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்டும் நம்மகிட்ட ஒரு ஃபெய்த்தும் இருந்துச்சுன்னா வி கேன் டூ வாட் எவர் வி வாண்ட் அப்படிங்கிறத அந்த போய்ட் சொல்லி செகண்ட் ஸ்டான்ஸெல்லாம் முடிக்கிறாங்க. ஸோ அந்த போயம்லேருந்து நமக்கு கிடைக்கிற மெசேஜஸ் இல்லை தீம் என்ன அப்படின்னா, வி ஹாவ் டு பிலீவ் அவர் செல்ஃப், வி ஹாவ் டு லிவ் அவர் லைஃப், நம்ம லைஃப்பை நம்ம தான் வாழணும். அண்ட் வி ஹாவ் டு ஃபேஸ் த ஜாய் அண்ட் சாரோ ஈக்குவலி. ரெண்டுத்தையுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் வி ஹாவ் டு பி பிரேவ் வாட் எவர் த சுச்சுவேஷன் இஸ். என்ன சூழ்நிலை இருந்தாலும் நம்ம தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணணும், நம்பிக்கை இருக்கணும். இது எல்லாமே இருந்ததுன்னா நம்ம லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டோம், வி ஆர் லிவிங் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் சப்ஸ்கிரைப் டு குவெஸ்ட் இங்கிலீஷ் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.